விமானத்தில் பிரிந்த நடிகையின் உயிர், திடீர் மூளைச்சாவு, கண்ணீரில் குடும்பத்தினர்கள், உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு வாரிசு நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். தமிழ் சினிமால ஒரு காலகட்டத்தில சரத்குமார் கொடி கட்டி பறந்தாரு. ஆனா, அவரு ஆரம்பத்தில முதன் முதலா அ இந்த படங்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடியே சாயா சிங் அப்படிங்கிற ஒருத்தவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த திருமணத்துல அவருக்கு வரலட்சுமி அப்படிங்கிற ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு சாயா சிங்குக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமா அவங்கள அவரு விவாகரத்து பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தான் சினிமால ஒரு பெரிய ஆளாவும் ஆயிருக்காரு. அதன் பிறகு ராதிகாவும் சரத்குமாரும் சேர்ந்து நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அது எல்லாமே வெற்றியும் அடைஞ்சிருக்கு. ஸோ நடிகர் சரத்குமார் ராதிகாவ திருமணம் பண்ணிட்டது பிறகு, நடிகை ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் இடையில ராகுல் அப்படிங்கிற ஒரு மகன் பிறந்திருக்காங்க. என்னதான் சரத்குமார் சாயா சிங்க விவாகரத்து பண்ணிட்டாலும், மகளான வரலட்சுமி சரத்குமார் மேல மட்டும் அவரு எப்போதுமே அளவு கடந்த பாசத்த இருந்திருக்காரு. இருந்தாலும் அது அப்படியே நாளடைவில சரத்குமாருடைய மகளான வரலட்சுமி, சரத்குமார் மாரி சினிமாவுல நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. போடா போடி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையாவும் அறிமுகமானாங்க. இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு ரீசென்ட்டான வெற்றிய குடுத்தாலும், அதன் பிறகு அவங்க நடித்த படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு சரியா வெற்றி பெறல. அதனால அவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கல. ஆனா, வரலட்சுமி அப்பதான் முடிவு பண்ணாங்க. சினிமால சாதிக்கணும் அப்படின்னா, நடிகையா மட்டும் இருந்தா போதாது. ஸோ எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பரவால்ல அப்படின்னு, கிடைக்கிற கதாபாத்திரங்கள எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வில்லி கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும், அந்த கதாபாத்திரத்தின் மூலியமா மக்கள தன் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க வரலட்சுமி. "புலிக்கு பறந்தது பூனையாகுமா?" அப்படிங்கிற மாரி சரத்குமாரின் நடிப்புல பயங்கரமா பின்னி பெடல் எடுக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட வரலட்சுமி ஒரு காலகட்டத்தில நடிகை விஷால உருகி உருகி காதலிச்சாங்க. ஆனா, சில கருத்து வேறுபாடுகளின் காரணமா வரலட்சுமி, விஷாலும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு வரலட்சுமி திருமணம் பண்ணிக்க தான் முடிவு பண்ணாங்க. யார திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, நிக்கோலஸ் சஞ்சய் அப்படின்னு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒருத்தர திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இது பயங்கரமான சர்ச்சைய ஏற்படுத்துனுச்சு. என்ன காரணத்தினால வரலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான ஒரு ஆள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு. ஆனா, அதுக்கு வரலட்சுமி, "யாரு என்ன வேணாலும் பேசிக்கோங்க. எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எங்க அப்பாவுக்கு அவர புடிச்சிருக்கு. எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவாரு. அதனால எங்க அப்பாவுக்காக நான் அவர திருமணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு 2 பேருமே சந்தோஷமாவும் இருக்காங்க. அவங்க இப்போ துபாயில ஒரு முக்கியமான தொழில் தொடங்கியிருக்காராம் நம்ப நிக்கோலஸ் சஞ்சய். அதற்காக வரலட்சுமி இப்போ அங்க தான் செட்டில் ஆயிருக்காங்க. கடந்த 1 வருடமா 2 பேரும் ஒண்ணா அங்க தான் தங்கியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இப்போ சரத்குமாரோட வீட்ல ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சரத்குமார் கால் பண்ணி வரலட்சுமிய வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அதன் காரணமா வரலட்சுமியும், நிக்கோலஸ் சஞ்சயும் கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போற வழியில அவங்க சென்ற கார் திடீர்னு பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. விபத்துக்குள்ளானதுல வரலட்சுமி சரத்குமார் தலையில பயங்கரமா அடியும் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அவங்கள அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலயும் அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அவங்க தலையில ஏற்பட்ட காயத்தின் காரணமா, அவங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடனடியாக ஒரு சில அறுவை சிகிச்சை செய்தாகணும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சரத்குமார் பயங்கரமா கதறி துடிச்சிருக்காரு. உடனடியா கால் பண்ணி பேசியிருக்காரு. "இப்ப என் பொண்ண எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். உடனடியாக அவங்கள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்க. நாம இங்க வச்சு மருத்துவம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய உடல் இப்போ தமிழகம் வரப்போறதாவும் மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அவங்கள இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்போறாங்க. இந்த செய்தி தான் சற்று முன் இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, வரலட்சுமிக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படும் அப்படின்னும், அதன் காரணமா அவங்களுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமை வரும்னு சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு தமிழ் சினிமால இப்போ எழுந்திருக்கு.